A very good morning students. I welcome you all to the science video section. Today now we are going to see about 8th standard science subject unit 3 light. Last video we saw about terms related to spherical mirror. Today now we are going to discuss about images formed by spherical mirrors. First, images formed by a spherical mirror are of two types. First one is real image and second one is visual image. Okay, real images can be formed on a screen. So real image நம்மளால screenல form பண்ண முடியும். Okay, while visual images cannot be formed on a screen. So visual image என்ன பண்ண முடியாது, screenல form பண்ண முடியாது. Okay, but real image form பண்ண முடியும். Okay, image formed by a convex mirror. Convex mirror பத்தி பார்க்க போறோம். Image formed by a convex mirror is always erect, visual and diminished in size. Erect, that means நேரா இருக்கும் நிமிர்ந்து. ஓகே, and diminished in size, that means small sizeல தெரியும். ஓகேவா? As a result, images formed by these mirrors cannot be projected on a screen. So screenல என்ன பண்ண முடியாது, projected on screenல வந்து அந்த இதை பண்ண முடியாது. ஓகேவா? எது கான்வெக்ஸ் மிரர். ஸோ அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. as a result, images formed by these mirrors cannot be projected on a screen. நெக்ஸ்ட், இந்த கான்வெக்ஸ் மிரர் பற்றி பார்க்கும்போது இதுதான் ஒரு அடுத்த லைன். ஓகேவா? the size and nature of the image formed by a convex mirror is given in table 3.1. Let us see the image formed by a convex mirror. Convex mirror பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பொசிஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட், நம்ம வைக்க போகிற ஆப்ஜெக்ட் எந்த இடத்துல இருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் பொசிஷன் ஆஃப் த இமேஜ், நமக்கு இமேஜ் எந்த இடத்துல கிடைக்கும் அப்படின்னு. இமேஜோட சைஸ் அண்ட் நேச்சர் ஆஃப் த இமேஜ், அந்த இமேஜோட நேச்சர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வி வில் see about at infinity. இன்ஃபினிட்டியில் நம்ம என்ன பண்ணுறோம், ஆப்ஜெக்டை வைக்கிறோம். வைக்கும்போது பொசிஷன் அந்த இமேஜ் எங்கே தெரியும்னா at f. f மீன்ஸ் ஃபோக்கஸ். அந்த ஃபோக்கஸ் இருக்க இடத்துல நமக்கு இமேஜ் வந்து நமக்கு தெரியும். ஓகேவா? இமேஜோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஹைலி டிமினைஸ்டு. டிமினைஸ், தட் மீன்ஸ் ஸ்மால். ஸ்மால் பாயிண்ட் சைஸ், ரொம்ப சின்னதாக தெரியும் பாயிண்ட் சைஸ்டு. ஓகேவா? நேச்சர் ஆஃப் த இமேஜ் பார்த்தீங்கன்னா விச்சுவல் அண்டு எரெக்ட். விச்சுவல் மீன்ஸ் ஒரு இமேஜ் தெரியும் பொய்யானது, அண்ட் எரெக்ட் மீன்ஸ் நேராக இருக்கும். ஓகேவா? See the diagram, image formation and a convex mirror. ஸோ கான்வெக்ஸ் மிரரில் நான் ஆப்ஜெக்ட் எங்கே வைக்கிறேன், இன்ஃபினிட்டி. இந்த பக்கம் இன்ஃபினிட்டியில் நான் வைக்கும்போது அதோட இமேஜ் எனக்கு எங்கே தெரியும், பொசிஷன் அந்த இமேஜ் வந்து எஃப்ங்கிற அந்த ஃபோக்கஸுங்கிற இடத்துல எனக்கு இமேஜ் வந்து தெரியும். ஃபஸ்ட்டு ஒன்று அதோட இமேஜோட சைஸ் எப்படி இருக்கும், ஹைலி டிமினைஸ்டு, ரொம்ப சின்னதாக இருக்கும். அண்ட் நேச்சர் ஆஃப் த இமேஜ் பார்த்தீங்கன்னா விச்சுவல் அண்டு எரெக்ட். ஓகே, அண்ட் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பொசிஷன் ஆன் த ஆப்ஜெக்ட் பிட்வீன் இன்ஃபினிட்டி அண்ட் த போலில் பாயிண்ட் பியில் வந்து நம்ம வைக்கிறோம் போலில். ஸோ வைக்கும்போது பொசிஷன் ஆஃப் த இமேஜ் நமக்கு எங்கே தெரியும்னா, ஆப்ஜெக்ட் நம்ம வந்து போலில் வைக்கிறோம், இமேஜ் நமக்கு எங்கே தெரியும், பிட்வீன் P and F. P that means pole and F that means focus. ஸோ போலுக்கும் ஃபோக்கஸ்க்கும் இன்பிட்வீனில் நமக்கு இமேஜ் தெரியும். ஓகேவா? அந்த இமேஜ் சைஸ் பார்த்தீங்கன்னா டிமினைஸ்டு, ரொம்ப சின்னதாக இருக்கும். அண்ட் நேச்சர் ஆஃப் த இமேஜ் விச்சுவல் அண்டு எரெக்ட். ஸோ see the image. ஃபர்ஸ்ட் பொசிஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட், நம்ம ஆப்ஜெக்டை எங்கே வைக்கிறோம், பிட்வீன் இன்ஃபினிட்டி இந்த போல். ஸோ போல்ங்கிற இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஆப்ஜெக்டை வந்து வைக்கிறோம். வைக்கும்போது நமக்கு இமேஜ் எங்கே ஃபார்ம் ஆகுது, பிட்வீன் போல் அண்டு ஃபோக்கஸ். இது ரெண்டுக்கும் பிட்வீனில் வந்து நமக்கு என்ன ஆகுது, இமேஜ் இந்த ஏரோ மார்க் காமிக்கிறதுல இந்த அம்புக்குறி காமிக்குது. ஓகேவா? ஸோ இங்கே நமக்கு வந்து இமேஜ் தெரியும். இமேஜோட சைஸ் பார்த்திங்கன்னா நம்ம வச்ச ஆப்ஜெக்ட்டு ரொம்ப பெருசாக இருக்கும், பட் நம்ம கிடைக்கிற இமேஜ் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக, அதுதான் டிமினைஸ்டு அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இதோட நேச்சர் ஆஃப் த இமேஜ் எப்படி இருக்கும், விச்சுவல் அண்ட் எரெக்ட். ஸோ ஒன்று சொல்ல மறந்துட்டேன், இது வந்து ஒரு கான்வெக்ஸ் மிரரில். கான்வெக்ஸ் மிரர்னால் இன்சைடில் நமக்கு வந்து மிரர் இருக்கும். ஓகேவா? அந்த இது இருக்கும். ஸோ நம்ம ஆப்ஜெக்ட் இங்கே வைக்கும்போது அது என்ன ஆகுது, அந்த ரே வந்து இப்படி போகுது, ஸ்ட்ரெயிட்டாக இப்படி போகுது. இப்படி போயிட்டு இது வந்து இங்கே ஒரு பாயிண்டில் வந்து திருப்பி என்ன ஆகும், ரிஃப்ளெக்ட் ஆகி ஏன்னா டைவர்ஜ் ஆகும்ல கான்வெக்ஸ். ஸோ டைவர்ஜ் ஆகிறப்ப அகெயின் இது டைவர்ஜ் அப்படி போகுது. ஸோ அந்த பாயிண்ட் ஜாயிண்ட் ஆகிற இடத்த என்னன்னு சொல்லுவோம் நம்ம, அந்த இது இமேஜ் வந்து நமக்கு அந்த ஜாயிண்ட் ஆகிற இடத்துல தான் வந்து தெரியும். ஸோ இங்கே போலுக்கும் ஃபோக்கஸ்க்கும் மிடில்
மிடில் வந்து அந்த இமேஜ் வந்து நமக்கு தெரியும். ஓகே, ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இமேஜ் ஃபார்ம்டு பை எ கான்வெக்ஸ் மிரர். ரெண்டு இதில் இது வந்து தெரியும். ஓகேவா. Next, let us see concave mirror. The characteristics of one image are determined by the location of the object. ஸோ அந்த ஆப்ஜெக்டை பொறுத்து தான் நமக்கு இமேஜோட இது தெரியும். ஓகேவா. as the object gets closer to a concave mirror. ஸோ கான்கேவ் மிரர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆப்ஜெக்டை வந்து ரொம்ப க்ளோஸாக நம்ம வச்சோன்னா the image gets larger. அந்த கான்கேவ் மிரருக்கு பக்கத்தில் நம்ம வச்சோன்னா நமக்கு கிடைக்கிற இமேஜ் எப்படி இருக்கும், ரொம்ப பெருசாக இருக்கும். ஓகேவா. until attaining approximately the size of the object when it is reaches to the center of curvature of the mirror. ஸோ center of curvature கிட்ட வச்சோன்னா as the object moves away the image diminishes in the size. ரொம்ப சின்னதாக தெரியும் and gets gradually closer to the focus until it is reduced to a point at the focus when the object it is on infinity distance from the mirror. ரொம்ப இன்ஃபினிட்டி இதில் போயிடும். ஸோ இதை நான் உங்களுக்கு இமேஜில் வச்சு காமிக்கிறேன். ஓகேவா. Next, concave mirror from a real image and it can be caught a screen unlike convex mirror. ஸோ concave mirror வந்து நம்ம ஸ்க்ரீனில் பார்க்க முடியும், unlike convex வந்து பார்க்க முடியாது. concave mirrors shows different image types. ஸோ concave வந்து நிறைய image types காமிக்கும். depending on the position on the object in front on the mirror, the position, size and nature of the image will vary. ஸோ நிறைய மாதிரி வேரி ஆகும். ஓகே, table 3.2 provides a summary of images formed by a concave mirror. So let us see the concave mirror. Image formed by a concave mirror. First, let us image formed by a concave mirror. First வந்து position of the object, நம்ம ஆப்ஜெக்ட் எங்கே ஃபிட் பண்ண போகிறோங்கிறது. நெக்ஸ்ட் பொசிஷன் ஆன் த இமேஜ், நமக்கு இமேஜ் எங்கே தெரியுங்கிறது. நெக்ஸ்ட் இமேஜோட சைஸ். நெக்ஸ்ட் வந்து நேச்சர் ஆஃப் த இமேஜ். ஓகே, ஃபர்ஸ்ட் let us see at infinity. நம்ம ஆப்ஜெக்டை எங்கே வைக்கிறோம், at infinityயில் வைக்கிறோம். பொசிஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் நமக்கு எங்கே கிடைக்கும், at f ஃபோக்கஸில் நமக்கு கிடைக்கும். ஓகே, இமேஜோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஹைலி டிமினைஸ்டு. டிமினைஸ் தட் மீன்ஸ் ரொம்ப சின்னதாக இருக்கும். இப்போ ஹைலி டிமினைஸ்னால் ரொம்ப குட்டியாக இருக்கும். ஓகேவா. ஸோ நேச்சர் ஆஃப் த இமேஜ் பார்த்தீங்கன்னா ரியல் அண்டு இன்வெர்டட். ரியல் தட் மீன்ஸ் உண்மையாக இமேஜ் தெரியும், அண்ட் இன்வெர்டட்னா தலைகீழாக தெரியும். ஓகேவா. இதில் கான்கேவ் மிரரில். ஓகே, ஃபஸ்ட்டு ஏங்கிறது தான் ஃபஸ்ட்டு ஒன்று. அட் இன்ஃபினிட்டியில் நம்ம ஆப்ஜெக்ட் வைக்கிறோம். ஸோ இப்போ இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் நான் இங்கே வைக்கிறேன் அப்படின்னு வச்சுட்டோன்னா அது இன்ஃபினிட்டியில் இருக்குது. ஓகேவா. ஸோ அதுலேருந்து ரெண்டு ரே வருது. ரெண்டு ரே வந்து அந்த மிரரில் படுது. ஓகேவா. பட்டு என்ன ஆகும், ரிஃப்ளெக்ட் ஆகுது. ரிஃப்ளெக்ட் ஆகி எங்கே ஜாயிண்ட் ஆகுது, ரெண்டுமே ஃபோக்கஸில். ஓகேவா. ஸோ அப்போ பொசிஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இமேஜ் நமக்கு எங்கே தெரியும், இந்த ஃபோக்கஸுங்கிற இடத்துல வந்து அந்த இமேஜ் வந்து தெரியும். நம்ம வைக்கிறது ஆப்ஜெக்ட் இன்ஃபினிட்டியில் வைக்கிறோம், பட் நமக்கு இமேஜ் ஃபோக்கஸில் தெரியுது. இமேஜோட சைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்கும். இருக்கிறதுலே ஹைலி டிமினைஸ்டு. டிமினைஸ்டு மீன்ஸ் ரொம்ப குட்டியாக நமக்கு வந்து இமேஜ் தெரியும். ஓகேவா. பட் ரியலாக இருக்கும். அண்ட் இன்வெர்டட். இன்வெர்டட் மீன்ஸ் தலைகீழாக தெரியும். ஓகேவா. இதுதான் ஃபஸ்ட்டு ஒன். இது வந்து கான்கேவ் மிரர். ஓகேவா. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், பொசிஷன் ஆன் த ஆப்ஜெக்ட். நம்ம ஆப்ஜெக்ட் எங்கே வைக்கிறோம், பியாண்ட் சி. சி மீன்ஸ் சென்டர் ஆஃப் கர்வேச்சர், அங்கே வைக்கிறோம். பொசிஷன் ஆஃப் த இமேஜ் நமக்கு எங்கே தெரியும், பிட்வீன் சி அண்ட் எஃப். ஸோ சென்டர் ஆஃப் கர்வேச்சர் அண்ட் ஃபோக்கஸ் ரெண்டுக்கும் இடையில நமக்கு இமேஜ் கிடைக்கும். இமேஜ் சைஸ் பார்த்திங்கன்னா டிமினைஸ்டு, சின்னதாக இருக்கும். நேச்சர் ஆஃப் த இமேஜ் பார்த்திங்கன்னா ரியல் அண்டு இன்வெர்டட். ஸோ இது வந்து செகண்ட் ஒன் இது. ஸோ அதே மாதிரி கான்கேவ் இதில் நம்ம என்ன இமேஜ் வந்து நம்ம எங்கே பொசிஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் நம்ம எங்கே வைக்கிறோம், பியாண்ட் சி. சிங்கிற இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஆப்ஜெக்டை வைக்கிறோம். ஓகேவா. ஸோ இப்போ இங்கே சிங்கிற இடத்துல நான் ஆப்ஜெக்டை வச்சேன்னா எனக்கு பொசிஷன் ஆஃப் த இமேஜ் எங்கே தெரியும், பிட்வீன் சி அண்டு எஃப். இங்கே பாருங்கள், சி அண்ட் எஃப்க்கு மிடில் எனக்கு ஆப்ஜெக்ட் தெரியும். இது வந்து நான் இன்வெர்டட்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் தலைகீழாக அம்புக்குறி போட்டிருக்கேன். ஓகே, எனக்கு இமேஜ் எப்படி தெரியும், தலைகீழாக தெரியும். ஸோ ரே வந்து இங்கே வைக்கிற நான் இமேஜோட ரே இங்கே பட்டு திடீர்னு இங்கே வருது. இன்னொன்று வந்து இப்படி சைடாக போகுது. ஓகேவா. ஸோ சைடாக போகிறப்போ எனக்கு இமேஜ் எங்கே தெரியும், சென்டர் ஆஃப் கர்வேச்சர் அண்ட் ஃபோக்கஸ் ரெண்டுக்கும் மிடில் வந்து எனக்கு இமேஜ் தெரியும். இமேஜ் வந்து டிமினைஸ்டு, சின்னதாக இருக்கும், ரியலாக இருக்கும், அண்டு இன்வெர்டட், தலைகீழாக இருக்கும். பட் நான் வச்சுருக்க ஆப்ஜெக்ட் பெருசாக இருக்கும், எனக்கு கிடைக்கிற இமேஜ் வந்து சின்னதாக இருக்கும். ஓகே, இதான் வந்து செகண்ட் ஒன் இது.
அண்ட் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பொசிஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் நான் எங்கே வைக்கிறேன் அட் சி தட் மீன்ஸ் சென்டர் ஆஃப் கர்வேச்சரில் வைக்கிறேன். பொசிஷன் ஆஃப் த இமேஜ் எனக்கு எங்கே தெரியும் அட் சிலேயே தான் எனக்கு தெரியும். அண்ட் இமேஜ் சைஸ் பார்த்தீங்கன்னா சேம் சைஸ் அஸ் த ஆப்ஜெக்ட், சேம் சைஸாக தான் இருக்கும். ஸோ ஆப்ஜெக்ட் நான் எப்படி வைக்கிறேனோ அதே தான் எனக்கு அந்த இமேஜும் எனக்கு தெரியும். ஓகேவா. நேச்சர் ஆஃப் த இமேஜ் பார்த்தீங்கன்னா ரியல் அண்டு இன்வெர்டட். let us see the image. ஓகே, நான் அப்போ எங்கே வைக்கிறேன் ஆப்ஜெக்டை சியில் வைக்கிறேன். சியில் வைக்கிறப்ப எனக்கு ஆப்ஜெக்ட் இங்கே நான் வைக்கிறேன். எனக்கு இமேஜ் எங்கன்னா ரே வந்து அதில் போய் மிரரில் பட்டு எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ ரிஃப்ளெக்ட் ஆகி எனக்கு எங்கே கிடைக்குது அதே அட் சியில் தான் எனக்கு இமேஜும் கிடைக்கும். ஸோ சேம் சைஸில் தான் இருக்கும். ஸோ ஆப்ஜெக்ட் எவ்வளோ பெரிய சைஸில் நான் வைக்கிறேனோ அதே சைஸில் தான் எனக்கு இமேஜும் தெரியும் அப்படின்ட்டுருக்காங்க. ஓகேவா. இது வந்து ரியலாக இருக்கும் பட் இன்வெர்ட்டடாக இருக்கும். ஸோ நான் வைக்கிற ஆப்ஜெக்டை அம்புக்குறி இப்படி போட்டிருக்கேன் பட் எனக்கு கிடைக்கிற இமேஜ் தலைகீழாக தெரியும், இன்வெர்ட்டட். ஓகே, இது தேர்ட் ஒன். அண்ட் ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா பிட்வீன் சி அண்ட் எஃப்ல வந்து பொசிஷன் ஆஃப் த ஆப்ஜெக்டை நான் வைக்கிறேன். சி தட் மீன்ஸ் சென்டர் ஆஃப் கர்வேச்சர் அண்ட் எஃப் தட் மீன்ஸ் ஃபோக்கஸ். ஓகே, பொசிஷன் ஆஃப் த இமேஜ் எனக்கு எங்கே கிடைக்குன்னா பியாண்ட் சி. சியில் வந்து எனக்கு இமேஜ் வந்து தெரியும். இமேஜோட சைஸ் பார்த்தீங்கன்னா மேக்னிஃபைடு அண்ட் நேச்சர் ஆஃப் த இமேஜ் பார்த்தீங்கன்னா ரியல் அண்டு இன்வெர்ட்டட். ஸோ see the picture, this one is a fourth one. நான் இமேஜ் வந்து எங்கே ஃபிட் பண்ணுறேன், என்னோட ஆப்ஜெக்ட் நான் எங்கே வைக்கிறேன் பிட்வீன் சி அண்ட் எஃப். ஸோ சி அண்ட் எஃப் கிட்ட, சி அண்ட் எஃப்க்கு மிடில் வந்து நான் என்னோட ஆப்ஜெக்டை வைக்கிறேன். ஓகேவா. நான் ஆப்ஜெக்ட் வைக்கிறனால இப்படி ஸ்ட்ரைட்டாக போகிறேன், அம்புக்குறி ஆப்ஜெக்ட் வைக்கிறேன். ஸோ ரே வந்து என்ன ஆகுது, ஒன்று இப்படி போகுது ஒன்று இப்படி போகுது. ஸோ ரெண்டும் மிரரில் பட்டு எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஓகேவா. ஒன்று ஸ்ட்ரைட்டாக பேரலாக போகுது. ஓகே, போயிட்டு எனக்கு ரெண்டுமே எங்கே கிடைக்குது எனக்கு இமேஜ் பியாண்ட் சி. சிக்கு அந்த பக்கத்தில் இன்னும் கொஞ்சம் தள்ளி எனக்கு பியாண்ட் சிக்கு பக்கத்தில் எனக்கு என்ன கிடைக்குது இமேஜ் கிடைக்குது. இது ஒரு இன்வெர்ட்டட் இமேஜ். ஸோ தலைகீழாக எனக்கு தெரியும் ரியல் அண்ட் இன்வெர்ட்டடு. ஸோ இமேஜோட சைஸ் பார்த்தீங்கன்னா மேக்னிஃபைடு. ஸோ பார்க்குற அளவுக்கு இருக்கும். ஸோ நான் வைக்கிற ஆப்ஜெக்டை விட கொஞ்சம் பெருசாக தான் எனக்கு இமேஜ் தெரியும். ஓகேவா. திஸ் ஒன் இஸ் ஏ ஃபோர்த் ஒன். அண்ட் let us see ஃபிஃப்த் ஒன். அட் எஃப் ஃபோக்கஸில் நான் ஆப்ஜெக்டை வைக்கிறேன். எனக்கு இமேஜ் எங்கே தெரியும் அட் இன்ஃபினிட்டி, ரொம்ப தொலைவில் எனக்கு தெரியும், அதான் இன்ஃபினிட்டி. இமேஜோட சைஸ் பார்த்திங்கன்னா ஹைலி மேக்னிஃபைடு அண்ட் நேச்சர் ஆஃப் த இமேஜ் ரியல் அண்டு இன்வெர்ட்டட். ஸோ see the picture, ஃபிஃப்த் ஒன். ஸோ ஃபோக்கஸ் எஃப் கிட்ட நான் என்னோட ஆப்ஜெக்டை வைக்கிறேன். ஸோ ஸ்ட்ரைட்டாக நான் ஆப்ஜெக்ட் வைக்கிறேன். ஸோ ரெண்டு ரே வந்து மிரரில் படுது. மிரரில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி எனக்கு என்ன ஆகுது இன்ஃபினிட்டி, ரொம்ப தூரம் இப்படி போய் தள்ளி எனக்கு இன்ஃபினிட்டியில் ஆப்ஜெக்ட் தெரியும். ஸோ இன்ஃபினிட்டிலே எனக்கு அந்த இமேஜ் தெரிகிறப்ப அது எப்படி தெரியும், ரொம்ப பெருசாக தெரியும், ஹைலி மேக்னிஃபைடு, ரொம்ப பெருசாக தெரியும். அந்த இமேஜ் ஆனால் இங்கே உங்களுக்கு காமிக்கல. ஓகேவா. ஸோ இன்ஃபினிட்டி இதில் எனக்கு வந்து இமேஜ் தெரியும். நான் வைக்கிற ஆப்ஜெக்ட் வந்து ஃபோக்கஸ் கிட்ட வைக்கிறேன். ஓகேவா. ஸோ இதோட நேச்சர் ஆஃப் த இமேஜ் பார்த்திங்கன்னா ரியல் அண்டு இன்வெர்ட்டட். ஸோ தலைகீழாக தான் எனக்கு தெரியும் பட் உண்மையாக தெரியும். அண்டு சிக்ஸ்த் ஒன். பிட்வீன் எஃப் அண்டு பியில் வந்து நான் ஆப்ஜெக்டை வைக்கிறேன். ஃபோக்கஸ்லையும் போலுக்கும் மிடில் நான் ஆப்ஜெக்டை வைக்கிறேன். பொசிஷன் ஆஃப் த இமேஜ் எனக்கு எங்கே தெரியும் பிஹைண்ட் த மிரரில் தெரியும். இமேஜோட சைஸ் பார்த்திங்கன்னா மேக்னிஃபைட் அண்ட் நேச்சர் ஆஃப் த இமேஜ் பார்த்திங்கன்னா விச்சுவல் அண்டு எராக்ட். எல்லாமே எனக்கு ரியல் அண்ட் இன்வெர்ட்டடாக தெரியும் பட் இது ஒன்று மட்டும் எனக்கு எப்படி தெரியும் விச்சுவல் அண்டு எராக்டாக தெரியும். ஓகேவா. ஸோ see the picture, நான் வந்து ஆப்ஜெக்ட் வந்து பிட்வீன் எஃப் அண்டு இது வந்து எஃப் அண்டு பி, இதுக்கு ரெண்டுக்கும் மிடில் வந்து நான் ஆப்ஜெக்டை வைக்கிறேன். ஆப்ஜெக்ட் வைக்கிறப்ப அது மிரரில் பட்டு எனக்கு எப்படி தெரியுது பிஹைண்ட் த மிரருக்கு அந்த புறம் தெரியுது, பக்கத்தில் பேக் சைடு அந்த புறம் தெரியுது. ஸோ தெரியும் போது எனக்கு எப்படி தெரியுது இமேஜ் வந்து மேக்னிஃபைடு. ஸோ நான் வைக்கிற ஆப்ஜெக்ட்டுக்கு கொஞ்சம் இதாக பெருசாக தான் எனக்கு இமேஜ் தெரியுது. பட் இது எப்படி இருக்குது விச்சுவலாக ஒரு பொய்மை சொல்லுவாங்களா, அதான் விச்சுவலாகவும் அண்ட் எராக்ட்னா நேராக தெரியுது. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்ததெல்லாம் தலைகீழாக இன்வெர்ட்டடாக தெரியும். பட் இந்த லாஸ்ட் ஒன் மட்டும் எப்படி இருக்குது எராக்டாக இருக்குது. ஓகேவா. இதுதான் சிக்ஸ்த் ஒன். ஸோ இமேஜ் ஃபார்ம்டு பை a concave mirror. திஸ் கொஸ்டின் இஸ் ஆஸ்க் ஃபார் 5 mark questions. ஓகே, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். நீங்கள் ஒவ்வொன்றா எழுதி இந்த இமேஜ் இந்த டயக்ராம் வந்து நீங்கள் ட்ரா பண்ணி காமிக்கணும். ஓகே. Next, you can observe from the table that a concave mirror always from a real and inverted image except when the object is placed between the focus and the pole of the mirror. In this position, it forms a visual and erect image. So last one focus and pole fix பண்ண ஆப்ஜெக்ட் மட்டும் நமக்கு எப்படி தெரியுது விச்சுவல் அண்ட் எராக்டாக தெரியுது. மற்ற எல்லா ஆப்ஜெக்ட் இமேஜுமே எப்படி தெரியுது ரியல் அண்ட் இன்வெர்ட்டடாக தெரியுது. ஓகேவா. அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகே. Today in this topic is over. Next topic I will send you later. Thank you.
அதை பார்க்க போகிறோம். கர்வ்டு மிரரை 2 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. ஒன்று கான்கேவ் மிரர், இன்னொன்று வந்து கான்வெக்ஸ் மிரர். இந்த கான்கேவ் மிரர் அப்படிங்கிறது உங்களோட டே டு டே லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக வாங்கினா ஒரு ஸ்பூன் பார்த்தீங்கன்னா அதோட இன்னர் சைடில் உங்கள் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து கான்கேவ் மிரர். கான்கேவ் மிரர்ஸ் ஆர் யூஸ்டு while applying makeup or shaving as they provide a magnified image. மேக்கப் மிரர், அப்புறம் ஷேவ் பண்ணுறதுக்கு சலூனில் வச்சுருக்க காட்டுற மிரர், இதெல்லாம் வந்து உங்களுக்கு கான்கேவ் மிரர்ஸ். அது வந்து என்ன பண்ணணும்னா நம்மளோட இமேஜை வந்து நல்ல பெருசாக காட்டுறதுனால பர்டிகுலர் பாயிண்ட்டு நம்ம பார்த்து பண்ண முடியும். மேக்கப் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும், ஷேவ் பண்ண முடியும். They are used in torches, searchlights and headlights as they direct the light to a long distance. டார்ச்சஸில் யூஸ் ஆகுது, சர்ச் லைட்ஸில் யூஸ் ஆகும். இந்த போலீஸ்லாம் வந்து தலையில் கட்டியிருப்பாங்க. அண்டு ஹெட்லைட்டுங்கிறது காரோட ஹெட்லைட்டு. ஏன் அப்படின்னு சொன்னால் இது வந்து லாங் டிஸ்டன்ஸ் வரைக்கும் நம்ம இந்த லைட்டை வந்து காட்டும். They can collect the light from a larger area and focus it into a small spot. இது ஏற்கனவே நம்ம கான்கேவ் மிரருங்கிறது கன்வர்ஜிங் மிரர் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம். அப்போ லார்ஜர் ஏரியாவிலேருந்து லைட்டை கலெக்ட் பண்ணி ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியும். இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செய்வாங்க. அந்த லென்ஸை வச்சு லென்ஸ்க்கு கீழே ஒரு பேப்பர் வச்சுக்கலாம். சன்லைட்டை ஃபோக்கஸ் பண்ணும்போது அந்த பேப்பர் ஃபயர் ஆகும். அப்போ அந்த மெத்தடை யூஸ் பண்ணி தான் இந்த தே ஆர் யூஸ்ட் இன் சோலார் குக்கர்லாம் வந்து யூஸ் ஆகுது. தே ஆர் யூஸ்டு ஆஸ் ஹெட் மிரர்ஸ் பை டாக்டர்ஸ் டு எக்ஸாமின் த ஐ, இயர், nose and throat as they provide a shadow free illumination of the organ. ENT டாக்டர்ஸ் எல்லாருமே இந்த மாதிரி ஹெட் மிரர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்போ நம்ம வந்து பல்லுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறோம்னு சொன்னால் ஒரு பல்லோட ஷேடோ இன்னொரு பல்லில் வந்து விழுந்து அதை மறைக்காமல் இருக்கிறதுக்காக கரெக்டான காட்டுறதுக்காக இந்த மாதிரி மிரர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. They are also used in reflecting telescope. டெலஸ்கோப்லையும் இது யூஸ் ஆகுது. தென் கான்வெக்ஸ் மிரர். கான்வெக்ஸ் மிரருங்கிறது எப்படி இருக்கும்னு சொன்னால் நீங்கள் புதுசாக வாங்கின ஸ்பூனோட பேக் சைடில் உங்கள் ஃபேஸை வந்து பார்க்குறது. கான்வெக்ஸ் மிரர்ஸ் ஆர் யூஸ்டு இன் வெஹிக்கிள்ஸ் ஆஸ் ரியர் வியூ மிரர்ஸ் பிகாஸ் தே கிவ் அன் அப்ரைட் இமேஜ் அண்ட் ப்ரொவைட் எ வைடர் ஃபீல்ட் ஆஃப் வியூ ஆஸ் தே ஆர் கவுட் அவுட்வேர்ட்ஸ். கான்வெக்ஸ் மிரர் வந்து வெஹிக்கிள்ஸில் ரியர் வியூ மிரராக யூஸ் ஆகுது. இங்கே பிக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பிகாஸ் தே கிவ் அன் அப்ரைட் இமேஜ், நேராக இமேஜை காட்டும். வைடர் ஃபீல்டு, நல்ல வைடாக அந்த ரோடை வந்து ஃபுல்லாகவே மேக்ஸிமம் காட்டுது. 75% வந்து கவர் பண்ணுது. ப்ரொவைட் எ வைடர் ஃபீல்ட் ஆஃப் வியூ ஆஸ் தே ஆர் கவுட் அவுட்வேர்ட்ஸ். கவுட் அவுட்வேர்ட்ஸ்க்கு நான் என்ன சொல்லியிருந்தோன்னா ஸ்பூனை வந்து பேக் சைடு பார்க்குறதுனால அந்த எப்படி இருக்குன்னா கர்வாக இருக்கும். அந்த மிரரை தான் நம்ம கான்வெக்ஸ் மிரர்னு சொல்லியிருக்கோம். இது நீங்கள் வீடியோ வந்து 1-3 பார்த்தீங்கன்னா தெரியும். They are found in the hallways of various buildings including hospitals, hotels, schools and stores. They are usually mounted on a wall or ceiling where hallways make sharp turns. இப்போ இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கேருந்து ஒருத்தர் வர்றாங்க, இங்கேருந்து ஒருத்தர் வர்றாங்கன்னு சொன்னால் இவங்க இந்த மிரரில் பார்த்து யார் எழுத்தாப்பில் வர்றாங்கங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அப்போ ஹாஸ்பிட்டல், ஹோட்டல், ஸ்கூல்ஸ் அண்டு ஸ்டோர்ஸில் யூஸ் ஆகுது. இதை வந்து வால்லையும் மாட்டியிருப்பாங்க, சீலிங்லையும் மாட்டியிருப்பாங்க. தே ஆர் ஆல்சோ யூஸ்டு ஆன் ரோட்ஸ் வேர் தேர் ஆர் ஷார்ப் கர்வ்ஸ் அண்டு டர்ன்ஸு. இப்போ இந்த ரோடு பார்த்தீங்கன்னா இப்போ இங்கேருந்து வர்றவங்களுக்கு இந்த ஊட்டி கொடைக்கானல் பக்கம்லாம் இந்த கொண்டை வளைவு ஊசின்னு சொல்லிட்டு அப்படி வளைவாக இருக்கும். இப்போ அந்த மாதிரி இடங்களில் வந்து இந்த மாதிரி மிரரை வைக்கும்போது ஆப்போனண்ட்டில் வந்து இங்கே யார் வர்றாங்க அப்படிங்கிறத நம்மளால் பார்த்துக்க முடியும். ஓகே. ஆக்டிவிட்டி 2. லிஸ்ட் அவுட் வேரியஸ் கான்வெக்ஸ் அண்ட் கான்கேவ் மிரர் யூஸ்டு இன் டெய்லி லைஃப். இதை மாதிரி வேறு கான்வெக்ஸ் மிரர்ஸ் வேறு என்னென்ன நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுறோன்னு கேட்டிருக்காங்க. இங்கே வந்து நம்ம லென்ஸ் கொடுத்துருக்கோம். யூசஸ் ஆஃப் கான்வெக்ஸ் லென்ஸ், யூசஸ் ஆஃப் கான்கேவ் லென்ஸு.
இதை வந்து நீங்கள் ஹையர் கிளாஸஸில் படிப்பீங்க, இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ கான்வெக்ஸ் லென்ஸ் வந்து மேக்னிஃபையிங் கிளாஸ், மைக்ரோஸ்கோப். கான்கேவ் லென்ஸ் வந்து ஸ்பை ஹோல் இன் டோர்ஸ், ஃப்ளாஷ் லைட்டில் வந்து யூஸ் ஆகுது. இதை மாதிரி நீங்கள் வந்து மிரருக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கர்வ்டு மிரரில் கான்கேவ் மிரர் பார்த்தோம். அது வந்து மேக்கப் இல்லைனா ஷேவிங் மிரரில் யூஸ் ஆகுது, டார்ச் லைட்டில் யூஸ் ஆகுது, இஎன்டி டாக்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். கான்வெக்ஸ் மிரர் அப்படிங்கிறது ரியர் வியூ மிரரில் யூஸ் ஆகுது. அடுத்தது இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல், ஹோட்டல், ஸ்கூல்ஸ் இந்த மாதிரி இடங்களில் வராண்டா மேலே சீலிங்கில் எல்லாம் வச்சுருக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்தது ரோடு சைடில் வந்து அந்த ஷார்ப்பு கர்வ் இல்லைன்னா டேர்னிங்கில் வந்து ஆப்போனண்ட்டு யார் வராங்கன்னு பார்க்குறதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.